வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த முள்ளும் மலரும் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அடுப்படியை அடுத்தாற்போல் தரையில் ஓலை தடுக்கை போட்டுக்கொண்டு சுவரில் சாய்ந்தவாறு உட்கார்ந்திருந்தாள் வெள்ளாத்தாள். அடுப்பு திகு திகுவென்று எரிந்து கொண்டிருந்தது. அடுப்பெதிரே உட்கார்ந்து சட்டியில் தவிட்டை போட்டு வறுத்து கொண்டிருந்த வள்ளியின் சாந்தம் நிறைந்த முகத்தையே வெள்ளாத்தாள் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். காய்ந்த சுளுந்த குச்சிகள் ஜுவாலை விட்டு அடுப்பில் எரிந்து கொண்டிருந்தன. அந்த ஜுவாலைகள் வள்ளியின் முகத்தில் தவழ விட்டிருந்த ஒளிக்கோலம் வெள்ளாத்தாளின் கண்களுக்கு வள்ளியின் ஒளிமயமான உள்ளத்தையே பிரதிபலிப்பது போல் தோன்றியது. வறுப்பட்ட தவிட்டின் மனம் எங்கும் நிரம்ப ஆரம்பித்தவுடன் வள்ளி அந்த தவிட்டை கீழே விரித்திருந்த ஒரு துணியில் கொட்டினாள். அத்தை, முதுக இந்த பக்கமா திருப்பிக்கிட்டு உட்காரு, அப்பதான் ஒத்தடம் கொடுக்க சௌகரியமா இருக்கும் என்று கூறிக்கொண்டே வள்ளி துணியோடு சேர்த்து விட்ட அந்த தவிட்டை ஒரு கிழியாக சுருட்டி எடுத்துக்கொண்டு வெள்ளாத்தாளின் முதுகில் ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்தாள். அப்பாடா, எவ்வளவு எதமா இருக்கு வள்ளி, நோவெல்லாம் பறந்து போயிட்ட மாதிரி இருக்கு. என் வேதனை அறிஞ்சு இவ்வளவு கருத்தோட எங்க வள்ளியை தவிர வேற யாரு எனக்கு செய்ய போறாங்க என்றாள் வெள்ளாத்தாள். இது கூட செய்யாட்டி நான் இங்க வந்துதான் என்ன பிரயோஜனம் என்றாள் வள்ளி. நாள் தவறாம இங்க வந்து போறையே, அதை சொல்லு. நான் உடம்பு முடியாம படுத்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட குறை வைக்காம என்ன பார்க்க வந்துடுற. மனசுல எவ்வளவு தூரத்துக்கு பரிவும் பாசமும் நிறைஞ்சிருந்தா அப்படி வர தோணும் என்றாள் வெள்ளாத்தாள். நீயும் மங்காவும் என்கிட்ட கொஞ்சமாத்தான் பாசம் காட்டுறீங்களா என்று கூறிக்கொண்டே ஆறிப்போன தவிட்டை துணியில் இருந்து சட்டியில் கொட்டினாள் வள்ளி. மறுபடியும் தவிட்டை வறுப்பதற்காக சட்டியை அவள் அடுப்பில் வைக்க போன போது வெள்ளாத்தாள் கூறினாள், போதும் வள்ளி, நோவெல்லாம் விட்டு போச்சு, இனிமே தேவையில்லை, அடுப்ப அணைச்சிடு. எதுக்கு அணைக்கணும், இதிலேயே உலப்பானையே வச்சிடுற என்று கூறிய வள்ளி உலைப்பானையில் தண்ணீரை ஊற்றி அடுப்பின் மேல் வைத்தாள். இதெல்லாம் எதுக்கு வள்ளி, உட்கார்ந்தா போலையே நான் செஞ்சுக்கிட மாட்டேனா? செய்துக்குவ, நேத்து தான் தலைக்கு ஊத்திக்கிட்டு இருக்க, இன்னைக்கு முதுகு பிடிச்சுக்கிட்டு அந்த நோவு வேற உனக்கு, நான் செய்தா குறைஞ்சா போயிடும். அதுக்கு இல்ல வள்ளி, இன்னும் கொஞ்ச நேரம் போனா மங்காவும் வந்துடும், நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்துக்கிட மாட்டோமா என்றாள் வெள்ளாத்தாள். இத பாராத்த, மங்காவுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்க கூடாது, இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போயிருக்கு. பாவம் என்ன பாவம், இத்தனை நாள் நான் உடைச்சு அதை உட்காத்தி வச்சு சோறு போடல, இப்ப வாச்சும் அது உடம்பு வணங்கி உழைக்கட்டுமே. வேலை வெட்டி இல்லாம தும்பருந்த மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்துச்சுல்ல, இனிமேலாவது படிமானமா ஆத்தாவுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே என்றாள் தாயார். ஆனால் வள்ளியின் மனம் மங்காவுக்காக கரைந்தது. பவர் ஹவுஸ் பகுதியில் வெள்ளாத்தாள் எந்த வேலையை பார்த்து வந்தாளோ அதே வேலையை இப்போது மங்கா ஏற்றுக்கொண்டிருந்தாள் என்றால் சாமான்யமா? நாள் முழுவதும் இடுப்பொடிய உழைத்தாக வேண்டுமே. பொறுப்பில்லை என்று ஆத்தாள் போக வர அவளை கரித்து கொட்டி கொண்டிருந்தாளே, இப்போது அவளுக்கு எப்படி இவ்வளவு பொறுப்புணர்ச்சி வந்தது? தனக்காக மட்டுமில்லை, ஆத்தாளை மற்றவர் கையில் காட்டி கொடுக்க கூடாது என்ற வீராப்புதானே அவளை அந்த வேலைக்கு போக வைத்திருக்கிறது. காளி அண்ணனை போல மங்காவுக்கும் ஒரு அண்ணன் இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஏன் வள்ளி, காளி தம்பி இப்ப வழக்கம் போல வேலைக்கு போய் வருதில்ல என்று கேட்டாள் வெள்ளாத்தாள். போயிட்டு இருக்கத்த, கை போச்சேங்கிற கவலையே அதுக்கு இல்ல, யாராவது அதை பத்தி பேசினா கூட அதுக்கு கோபம் வந்துடுது. என்னமோ வள்ளி, உசுருக்கு வந்தது கையோட போச்சேன்னு மனசை தேத்திக்கிட வேண்டியதுதான். காளி தம்பிய சும்மா சொன்னா போதாது, கை போன பிறகும் அதே வேலைய முன்ன போலவே பழுதில்லாம செய்துகிட்டு இருக்கே. அது விஷயத்துல நம்ம குமர ஐயாவைத்தான் மனசார வாழ்த்திக்கிட்டு இருக்க. அந்த ஐயா தான் அண்ணனுக்கு அந்த வேலை நிலைக்கும்படியா செய்தாங்க. ஒத்த கையாலேயே அண்ணன் அந்த வேலையை திறமையா செய்ய முடியும்னு சிபாரிசு செய்து மேலதிகாரிகளை சம்மதிக்க வைத்ததே அந்த ஐயாதா என்றாள் வள்ளி நன்றி பெருக்குடன். பின்பு ஒரு பெருமூச்சுடன் கூறினாள்,
என்ன காரணமோ இன்னமும் அண்ணனுக்கு அந்த ஐயாவை பத்தி நல்ல அபிப்பிராயம் ஏற்படல. தனக்கு கை போனதே அந்த ஐயா வேலை தான்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்ப அந்த ஐயாவை பத்தி பேச்சு வந்தாலும் ஆங்காரத்தோட தான் பேசுது. அதிசயமா இருக்கே, அப்படி என்ன ஆங்காரம்? அந்த ஐயாவை பத்தி அப்படியெல்லாம் மனசால நினைக்கிறது கூட பாவமாச்சே. ஆனா அண்ணனுக்கு யாரை எடுத்து சொல்றது? எப்படியாவது அதோட மனசு மாறணுமேனுதான் நான் கௌரி தாய வேண்டிக்கிடாத நாள் கிடையாது என்றாள் வள்ளி. உலை பானையில் இருந்து கொதி ஓசை வந்தது. அரிசியை அலம்பி பானையில் போட்ட வள்ளி குடத்தை எடுத்து கொண்டு எழுந்தாள். எங்க புறப்படுற வள்ளி? குடத்துல தண்ணி தீந்து போச்சு, அருவி தடாகத்திலிருந்து எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்றாள் வள்ளி. உனக்கு ஏன் இந்த தொல்லையெல்லாம் என்றாள் வெள்ளாத்தாள். தொல்லையா இது என்று கூறியவாறு வள்ளி அருகில் கரையை நோக்கி நடந்தாள். அருவி தடாகத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்த போது மேலே மேம்பாறை கசத்தருகே இருந்து பேச்சு குரல் கேட்டதும் வள்ளி நிமிர்ந்து பார்த்தாள். இரு ஆடவரும் ஒரு பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. பெண் கனகா என்பதையும் ஆடவரில் ஒருவர் குமரன் என்பதையும் வள்ளி பார்த்ததுமே புரிந்து கொண்டாள். கனகாவுக்கு மணமாகி தன் கணவருடன் வந்திருக்கும் விஷயத்தை மங்கா ஏற்கனவே அவளுக்கு கூறியிருந்தாள். ஆகையால் இன்னொரு ஆடவர்தான் கனகாவின் கணவராய் இருக்க வேண்டும் என்பதையும் அவளால் யூகிக்க முடிந்தது. மேம்பாறை கசத்துக்கு அவர்கள் ஏன் செல்ல வேண்டும்? பொழுதுபோக்காக சுற்றி பார்க்க சென்றிருந்தாலும் அந்த கசம் ஆபத்து நிறைந்ததாயிற்றே. விவரம் தெரியாமல் அந்த கசத்திலே ஈடுபளவு தண்ணீர் தான் இருக்கிறதென்று நினைத்து யாராவது இறங்கிவிட்டால்? அந்த கற்பனையே வள்ளியின் மனதில் திகிலை நிரப்பியது. ஐயா, ஐயா என்று உரக்க கூவினாள். அவள் குரல் மேலே இருப்பவர்களின் செவிகளுக்கு எட்டியதாக தெரியவில்லை. மேலும் குரலை உயர்த்தி, ஐயா உங்களைத்தானே, இங்க பாருங்க என்று கத்தினாள். இந்த தடவை அவளது அழைப்பு தகுந்த பலனை அளித்தது. குமரன் திரும்பி பார்த்தான். அருவி தடாகத்தின் கரையில் வள்ளி நிற்பதை கண்டதும் அவனது முகம் மலர்ந்தது. பாறைகளில் தாண்டி தாண்டி அருவியின் விளிம்பு வரை வந்து நின்றான். இங்க என்ன செய்யற வள்ளி என்று கேட்டான் உரக்க. அந்த கேள்வி அனாவசியம் என்று உணர்ந்ததும், என்ன கூப்பிட்ட எதுக்கு என்றான் தொடர்ந்து. அந்த கசத்துக்கிட்ட போகாதீங்க, பார்க்கத்தான் ஆழம் இல்லாதது போல தோணும், 3 ஆளை சேர்ந்தாப்புல அமுக்கிற ஆழம் அது என்றாள் வள்ளி. எனக்கும் அது தெரியும் வள்ளி, அதைத்தான் 2 பேத்துக்கும் விளக்கி சொல்லிட்டு இருக்க என்று சிரித்தான் குமரன். நீங்க அங்க நிக்கிறத பார்த்ததும் எனக்கு பயமா போச்சு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதவன்னு கூச்சல் போட்டுட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க என்றாள் வள்ளி. இதெல்லாம் மன்னிக்க வேண்டிய தப்பே இல்ல, கொண்டாட வேண்டிய தப்பு என்று கூறிய குமரன், சரி சரி, எத்தனை நேரம் குடத்தை இடுப்புல சுமந்துட்டு நிக்க போற என்று கேட்டான். உண்மையில் அவள் அப்படி நின்ற நிலையை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டு, மங்காவோட வீட்டுக்குத்தானே நானே அவ தாயாரை பார்க்க வரணும்னு இருந்த என்றான். இதற்குள் குமரன் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதை கண்ட கனகா யார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தாங்காமல் அவன் அருகே வந்து நின்றாள். வள்ளியை பார்த்ததும் அவள் முகத்தில் இருந்த ஆவல் மறைந்து அலட்சியம் தோன்றியது. துடுக்காக ஏதாவது பேசிவிட அவள் நாவு துடித்தது. ஆனால் வள்ளி முந்திக் கொண்டாள். வணக்கம்மா, நீங்க வந்திருக்கிறதா மங்கா சொல்லிச்சு. உடனே உங்களை வந்து பார்க்க முடியல, மன்னிச்சுக்கங்க என்றாள். வள்ளியின் இந்த கனிவான வார்த்தைகள் கனகாவின் அலட்சியத்தை கொஞ்சம் குறைத்தன. உன் வீடு வேறெங்கோ அல்லவா இருக்கிறது, தண்ணீர் எடுப்பதற்கு இவ்வளவு தூரம் வருவானேன் என்று கேட்டாள். தண்ணி எங்க வீட்டுக்கு இல்லைங்க, மங்கா வீட்டுக்கு என்றாள் வள்ளி. தோ இருக்கிறதே, அதுதான் மங்காவின் வீடு என்றான் குமரன். அந்த குடிசையா? நமக்கு குடிசையாக தோன்றுவதுதான் அவர்களுக்கு மாளிகை. மங்காவின் தாயாருக்கு உடம்பு சரியா இல்லை, அதனால் தான் வள்ளி அவர்களுக்கு ஒத்தாசைக்காக வந்திருக்கிறாள் என்று விவரித்த குமரன், நான் சொல்வது சரிதானே வள்ளி என்று கேட்டான். புன்னகையுடன் தலையசைத்த வள்ளி, நான் போய் வரேனுங்க, மறுபடியும் சொல்லி வைக்கிறேன், கசத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க என்று கூறியவாறு இடுப்பில் ஏந்திய குடத்துடன் அங்கிருந்து நகர்ந்தாள். வள்ளி நடந்து சென்ற அந்த அழகை ரசித்து கொண்டு மெய் மறந்து நின்ற குமரனை தன் நினைவுக்கு வர செய்தன கனகாவின் வெடுக்கென்ற வார்த்தைகள். இன்னும் எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கணும்?
தோ அவர் அங்க காத்து கொண்டிருக்கிறாரே. சட்டென்று திரும்பிய குமரன் சபீசன் நின்ற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தண்ணீர் குடத்துடன் வள்ளி வீட்டு வாயிலை நெருங்கிய போது மங்கா அவளை எதிர்கொண்டாள். நல்ல அக்கா நீ, இதெல்லாம் நீதான் செய்யணுமா என்று கேட்டவாறு தண்ணீர் குடத்தை வள்ளியின் இடுப்பில் இருந்து தன் கையில் வாங்கி கொண்டாள். நீ வேலையிலிருந்து எப்ப வந்த மங்கா? இப்பதான் வந்த. என்ன வேலையோ இடுப்பெல்லாம் விட்டு போகுது. ஆனா அதுக்காச்சு எனக்காச்சு புடிச்சாலும் புடிக்காட்டாலும் செய்யாம விட போறதில்ல என்று கூறியவாறே மங்கா உள்ளே சென்று குடத்தை ஒரு பக்கமாக வைத்தாள். அவள் கூறிய வார்த்தைகள் வெள்ளாத்தாளின் காதிலும் விழுந்தன. பிடிக்கிறது என்ன பிடிக்காதது என்ன, ஏதோ வேலைன்னு கிடைச்சிருக்கு அத சொல்லு, இல்லனா உன்னையும் என்னையும் யாரு உட்காத்தி வச்சு சோறு போடுவாங்க என்றாள். ஏன் அத்தா, அந்த அறிவு இருக்க தொட்டுதான் நான் வேலைக்கு போறேன். இல்லாட்டி லேசுல வணங்கக்கூடிய உடம்பா என் உடம்பு என்றாள் மங்கா. சொல்லு மங்கா, வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா என்றாள் வள்ளி பரிவு நிறைந்த ஆவலுடன். கஷ்டமில்லாம வேலை செய்யாம இருக்கிறது தான் சுகம். வேலைன்னா கஷ்டம்னு தானே அர்த்தம். ஏன் உனக்காவது உடம்புல தெம்பு இருக்கு? நான் இத்தனை நாளும் உடம்புல தெம்பு கூட இல்லாமத்தானே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்றாள் வெள்ளாத்தாள். யாரு இல்லே நாங்க, அதுக்காக அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணுமா? இத்தனை நாளும் நீ உழைச்சதுக்கு பதிலாத்தான் இனிமே நான் உன்னை உட்காத்தி வச்சு சோறு போடுறதுன்னு தீர்மானிச்சுட்டேனே என்றாள் மங்கா. நீ என்ன தீர்மானிக்கிறது? டாக்டர் ஐயா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தல்ல. அத்தா, இந்த உடம்போட வேலைக்கு போனா எங்க செத்துடுவாளோன்னு பயந்து போய்த்தானே நீ வேலைக்கு போக சம்மதிச்ச. எனக்கா தெரியாது என்றாள் வெள்ளாத்தாள். அப்படியேதான் வச்சுக்கோயேன், யாரும் வேண்டாம்னது. எப்படியோ உடம்பு வணங்கி வேலைக்கு போறேனே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா என்னமோ. சோறும் கஞ்சியுமாக பொங்கி வழிந்து அடுப்பை அணைத்து விடும் போல் இருந்தது. அடுப்பை சிறிது தணித்து வள்ளி கொட்டாங்கச்சி அகப்பையால் பானையில் கொதித்து கொண்டிருந்த சோற்றை கிண்டி கொடுத்தாள். மங்கா ஒரு பக்கமாக தரையில் உட்கார்ந்து கொண்டாள். ஏ மங்கா, நீ இப்ப வரும்போது அண்ணன் உன்னை பார்த்திருக்குமே என்று கேட்டாள் வள்ளி. இப்ப மட்டும் என்ன, காலையில வேலைக்கு போகும்போதும் பார்க்கத்தான் பாக்குது. அதுக்கு என் மேல எவ்வளவு கோபம்னு உனக்குத்தான் தெரியுமே. காலையில லேஸ்ல என்ன டிராலியில ஏற விடல, கடைசி வரையில என்ன காக்க வச்சு வம்பு கொடுத்தது. நாளா இருக்கேன்னு நான் சும்மா விட்டேன். நாளைக்கும் இதே மாதிரி வம்பு கொடுக்கட்டும், தெரியும் சேதி என்றாள் மங்கா. வள்ளி மௌனமாயிருந்தாள். மங்காவை பற்றிய அண்ணனின் கோபதாபங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்று அவளுக்கு ஓரளவு புரிந்திருந்தது. ஆனால் மங்காவிடம் அதை எப்படி கூற முடியும்? வெளியே பேச்சு குரல் கேட்டது. யாரோ இங்க வராப்புல இருக்கு என்றாள் வெள்ளாத்தாள். குமரையாவும் அவரை சேர்ந்தவர்களும் மேம்பாறை கசத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த ஐயா உன்னோட உடம்ப பத்தி விசாரிக்க இங்க வரதா சொன்னாங்க என்று வெள்ளாத்தாளுக்கு விவரித்த வள்ளி பரபரப்புடன் குடிசை வாயிலை நோக்கி சென்றாள். அடியாத்தே, அந்த ஐயாவுக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு என்று கூறியவாறு மங்காவும் அவளை தொடர்ந்தாள். கனகா குடிசைக்கு வர விரும்பாததால் அவளையும் சபீசனையும் அனுப்பிவிட்டு குமரன் மட்டும் குடிசையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். வணக்கம் சார் என்றாள் மங்கா அவனை பார்த்ததும். உன் தாயாருக்கு உடம்பு சுகம்தானா மங்கா என்று கேட்டான் குமரன். யாருக்கு? ஓ ஆத்தாவுக்கு தானே கேக்குறீங்க? உடம்பு சுகத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு தெம்பு இல்லைங்கிற குறைதான் அதுக்கு. ஆனா அதை பத்தி இனிமே எதுக்கு கவலைப்படணும்? நான் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டனே என்றாள் மங்கா. அப்படியா? அது எனக்கு தெரியாதே என்றான் குமரன். இன்னைக்குதான் முதல்ல வேலையில சேர்ந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் வேலையிலிருந்து திரும்பி வந்துச்சு என்றாள் வள்ளி. நம்பவே முடியல என்றான் குமரன். எனக்கே நம்பிக்கை ஏற்படல சார். வேலைன்னா காத தூரம் ஓடுறவளாச்சே நானு. இந்த ஒரே நாள்ல எப்படி விழுந்து விழுந்து உழைச்சிருக்கேன் தெரியுமா? பம்பர மாதிரி ஓடி ஆடி ஒன்னொன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்த. அப்ப ஒன்னும் தெரியல, இப்பதான் உடம்பு பூட்டு பூட்டா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு என்று அங்கங்கே எலும்பு மூட்டைகளை பிடித்து விட்டு கொண்டாள் மங்கா. குமரன் உள்ளே சென்ற போது வெள்ளாத்தாள் எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் குமரன் அவளை கை அமர்த்தினான். நீங்க எதுக்கு எழுந்திருக்கணும்? அன்னைக்கு நான் டாக்டரோட வந்ததற்கு பிறகு இந்த பக்கம் வரவே இல்லையே, அதனாலதான் இப்போ பார்த்துட்டு போகலாம்னு வந்த என்றான். ஏதோ உங்க புண்ணியந்தாங்க. நீங்க கவனம் எடுத்துக்காட்டி என் உடம்பு இவ்வளவு சீக்கிரம் குணமாக இருக்காதே என்றாள் வெள்ளாத்தாள்.
எப்படியும் 2-3 மாதங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அதன் பிறகு கூட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேலைக்கு போகலாம் என்று டாக்டர் சொன்னால் ஒழிய நீங்கள் வேலைக்கு போவது ஆபத்து என்றான் குமரன். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இல்ல. இனிமே ஆத்தாவது வேலைக்கு போறதாவது சொப்பனத்தில் கூட அது நடக்காது என்றாள் மங்கா. அங்கிருந்த தனது மோட்டார் சைக்கிளில் அணைக்கரை வீட்டுக்கு புறப்பட்ட குமரன் கொஞ்ச தூரம் செல்வதற்குள் காரியாலயத்தில் உடனடியாக கவனித்து கையெழுத்து போட வேண்டிய கடிதம் ஒன்று நினைவுக்கு வரவே தனது வாகனத்தை காரியாலயத்தை நோக்கி திருப்பினான். காரியாலயத்தில் 1 மணி நேரம் இருந்து அந்த வேலையை கவனித்து முடித்த பிறகுதான் வீட்டுக்கு புறப்பட்டான். அருவிக்கரை பாதை வழியே மீண்டும் வந்து மூளைக்கடை திருப்பத்தை தாண்டி அவன் சிறிது தூரம் சென்றதும் சற்று முன்னால் வள்ளி தனியே நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது. வள்ளியும் அதற்குள் அவனுடைய மோட்டார் சைக்கிளின் ஒலி கேட்டு சற்று தயங்கி ஒதுங்கி நின்றாள். தனது வாகனத்தின் வேகத்தை குறைத்து அவள் அருகே வந்து நிறுத்தினான் குமரன். ஏன் வள்ளி, நீ வீடு செல்வதற்குள் நன்றா இருட்டிவிடுமே, இன்னும் கொஞ்சம் முன்னதாகவே புறப்பட்டிருக்க கூடாதா என்றான். அங்க அவங்களுக்கு சோறாக்கி முடிச்சு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. ஆனா இது பழக்கப்பட்ட வழிதானே, இருட்டினா கூட பரவாயில்ல என்றாள் வள்ளி. பாதையோரமாக சிலுசிலுவென்று ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஓடையை அடுத்தாற்போல் இருவரும் நின்று கொண்டிருந்தனர். தென்றலின் போதையில் இறங்குவது போல் அந்தி மெதுவாக மயங்கிக் கொண்டிருந்தது. இனம் புரியாத மலர்களின் இனிய கதம்ப மனம் எங்கும் நிரம்பி இருந்தது. மரங்களிலும் புதர்களிலும் இரவுக்கான ஆதரவை தேடி அடைய துடித்து கொண்டிருந்த பறவை இனங்கள் பலவித மழலை மொழிகளை திசையெங்கும் வாரி சிதறிக் கொண்டிருந்தன. இனத்திலிருந்து பிரிந்து வழி தவறிய ஒற்றை குயில் ஒன்று குஹூ குஹூ என்று தனது தேன் குரலில் தீனமாக கூவியவாறு இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தது. வள்ளி, நான் ஒன்னு கேட்பேன், பதில் சொல்வியா என்று கேட்டான் குமரன். என்ன? மேம்பாறை கசத்தின் கரையில் நான் நின்றிருந்த போது நீ ஏன் அப்படி கூச்சல் போட்ட? நீஞ்ச தெரியாதவங்க கசத்துல இறங்கினா ஆபத்தில்லையா? எனக்கு நீந்த தெரியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? பட்டணத்திலேயே வளர்ந்தவங்களுக்கு நீச்சல் எப்படி தெரியும்? நான் பட்டணத்திலேயே வளர்ந்தவன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க அன்னைக்கு உங்க கதையெல்லாம் போலா தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதை நான் கேட்டுக்கிட்டு தான் அங்க நின்று இருந்தேன். அப்படியா? என்னை பத்தின எல்லா சமாச்சாரமும் உனக்கு தெரிஞ்சு போச்சா? மன்னிச்சுக்கங்க, நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க நின்று இருக்க கூடாதுதான் என்று கூறிய வள்ளி சற்று நேரம் மௌனமாயிருந்தாள். பின்பு கூறினாள், சொந்தம்னு சொல்லிக்கிட உங்களுக்கு உலகத்துல யாருமே கிடையாதுன்னு முதல்ல உடும்பு கொட்டகைக்கு வந்திருந்த போது சொன்னீங்களே, அது கேலிக்குன்னு நினைச்ச. ஆனா அது உண்மைன்னு தெரிஞ்சதுல இருந்து ஒண்ணுமில்ல என்று கூறி தலையை குனிந்து கொண்டாள் வள்ளி. நீ நினைத்து கொண்டிருப்பது உண்மை இல்லை வள்ளி. அப்படியானா அன்னைக்கு நீங்க சொன்னது கேலிக்குத்தானே என்று கேட்டாள் வள்ளி. அது கேலிக்கு இல்லை, உண்மைதான். ஒரே விஷயம் உண்மையாகவும் உண்மை இல்லாமலும் எப்படி இருக்க முடியும்? அன்று உண்மையா இருந்தது, இன்று உண்மையா இல்லை, அவ்வளவுதான் என்றான் குமரன் சிரித்து கொண்டே. நீங்க படிச்சவங்க, புதிர் போடுற மாதிரி பேசினா எனக்கு எப்படி புரியும்? இந்த புதிரை புரிந்து கொண்டால் என் மனதை புரிந்து கொண்ட மாதிரி என்று புன்னகையுடன் கூறிய குமரன், சொந்தம் கொண்டாட எனக்கு இப்போது யாருமே இல்லையா? நீயே சொல் என்று கேட்டான். உண்மைதான், கனகா அம்மா, அவங்க அண்ணன், அவங்க புருஷன் எல்லாருமே உங்க சொந்தம் தானே. அவர்கள் எல்லோரையும் விட சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு பெண் இப்போது என் வாழ்வில் தோன்றி இருக்கிறாள் என்றான் குமரன் அவள் விழிகளில் தனது விழிகளை பதித்தவாறு. ஆனால் வள்ளியின் விழிகள் பதற்றத்தால் படபடக்கவில்லை. மாறாக அவற்றில் உவகை நிறைந்த மலர்ச்சி தோன்றியது. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க என்றாள். அவளது வெள்ளை உள்ளத்தை கண்டு குமரனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த பெண் யார் என்று உனக்கு தெரியாதா வள்ளி? நீங்க சொன்னா தானே தெரியும். சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? பின்ன எப்படி சார் என்றாள் வள்ளி. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமா? இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பதே அவளோடு தானே என்ற குமரன் புன்னகையுடன் அவளையே பார்த்தவாறு கூறியதும் வள்ளி அதிர்ந்து போய் நின்றாள். என்னங்க நீங்க சொல்றது? உண்மைதான் வள்ளி. உயிருக்கு உயிரா என் உள்ளத்தில் இடம் பெற்று விட்டவள்
நீயேதான் அன்று சுருளியாற்றில் வெள்ளம் பொங்கி வந்தபோது என் உயிருக்காக உன் உயிரையே கொடுக்க துணிந்து வந்தாயே, அன்றே உன்னை விட சொந்தம் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதென்று நான் தீர்மானித்து விட்டேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க எவ்வளவோ பெரியவங்க, நான் உங்க கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டேன். என்னை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்றாள் வள்ளி பதட்டத்துடன். வள்ளி, சூரிய வெளிச்சத்தை திரை போட்டு மறைக்க முடியுமா? அதே மாதிரிதான் உண்மையும். சம்பிரதாய திரையால் அதை மறைத்து வைக்க முடியாது. நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்வாயோ என்ற அச்சத்தினால்தான் இத்தனை நாளும் அந்த உண்மையை என் உள்ளத்திலேயே பூட்டி வைத்திருந்தேன். இன்று என்னையும் மீறி அது வெளிவந்து விட்டது வள்ளி என்று குமரன் உணர்ச்சி வேகத்தில் பேசிக்கொண்டு போன போது வள்ளி திகைப்புடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். சட்டென்று, இல்லைங்க, இது கூடாது, இது சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லை என்று கூறிக்கொண்டே வேகமாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் செல்வதையே பார்த்தவாறு அசைவற்று நின்றான் குமரன். மாயாண்டிக்கு மறுபடியும் உடும்பு கொட்டகையில் டியூட்டி செய்ய வேண்டிய நாள் அன்று. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த வேலை ஓய்ச்சல் ஒழிவு இல்லாமல் 10 மணி வரை இருந்து கொண்டே இருந்தது. 10 மணிக்கு பிறகுதான் மாயாண்டி டிராலியை நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக அத்திமர மேட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டான். காளி அண்ணனைப் போல் பீடி குடிக்கும் வழக்கம் அவனுக்கு கிடையாது. காளியின் வழக்கத்தை பின்பற்றிதான் அவன் ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் அத்திமர மேட்டில் உட்கார்ந்து கொள்ளும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தான். அதுவே அவனுக்கு பிடித்து போய்விட்டது. மலை சரிவில் அங்கே உள்ள பாறை முகடுகளில் மேக கூட்டங்கள் மோதி திரிவதை பார்த்து கொண்டிருப்பதிலேயே அவனுக்கு பொழுது போய்விடும். அவன் பார்க்க ஆரம்பித்த சில நிமிஷங்களுக்குள்ளேயே அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாய், நரி என்றெல்லாம் எண்ண முடியாத வன விலங்குகளாக மாறி தோற்றமளிக்கும் அவன் கண்களுக்கு. சாதாரண வன விலங்குகள் நரியும் சிங்கமும் மோதிக்கொண்ட மறுகணத்தில் நரி குதிரையாகவும் சிங்கம் காட்டெருமையாகவும் மாறிவிடும். காட்டெருமை பாறையில் மோதி கட்டெரும்பு கூட்டமாக சிதறி ஓட ஆரம்பிக்கும். குதிரையும் சிறுத்தையும் மோதிக்கொண்டு இணை பிரியாத 2 கருங்குரங்குகளாக மாறி துள்ளி ஓடும். இவ்விதம் அந்த மேக விலங்குகள் காட்டும் விந்தைகளுக்கு கணக்கே இருக்காது. இன்று மாயாண்டி அத்திமர மேட்டில் உட்கார்ந்திருந்த போது ஒரு ஒற்றை மேகம்தான் அந்த மலை சரிவில் எங்கோ தொலைவில் 2 குன்றுகளுக்கு நடுவே வழி தவறிய ராட்சச வவ்வால் போல் தலை கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. வவ்வாலின் கால்கள் 2 குன்றுகளையும் கெட்டியாக பற்றி கொண்டிருந்தன. தலை கீழாக தொங்கும் வவ்வாலுக்கு இறக்கைகள் குவிந்திருக்குமே, ஆனால் இந்த வவ்வால் இறக்கைகளை பரப்பியவாறே தொங்கிக் கொண்டிருந்தது. மாயாண்டியின் கவனம் அதில் பதிந்தது. இதென்ன, வவ்வாலின் முகம் இப்படியா இருக்கும்? புலியின் முகம் போல் இருக்கிறதே. மாயாண்டி கூர்ந்து கவனிப்பதற்குள் அந்த புலி முகம் வவ்வால் குன்றுகளின் பிடிப்பில் இருந்து கால்களை விடுவித்து கொண்டு இறக்கைகளை அடிக்காமலே பறக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது அது வவ்வாலாக இல்லை, பெரிய பருந்தாக மாறியிருந்தது. புலித்தலை ஒரு வெள்ளை முயலாக மாறி ஓட பருந்து முயலை துரத்தி கொண்டு ஓடியது. பருந்து முயலை பிடித்து விட்டது. அதே கணத்தில் 2ம் சேர்ந்து ஒட்டக சிவிங்கியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு மாயாண்டியை நோக்கியே துள்ளி வருவது போல் வந்தன. மாயாண்டிக்கு சிரிப்பு பொங்கியது. ஆனால் மறுகணமே அந்த சிரிப்பு அலறலாக மாறும் அளவுக்கு உருமாறி நின்றது ஒட்டக சிவிங்கி. அவன் மனைவி அங்காயியேதான், வெறும் கையுடன் அல்ல, ஓங்கி பிடித்த உலக்கையுடன். பயந்து போய் கண நேரம் கண்களை மூடிக்கொண்ட மாயாண்டி மறுபடியும் கண்களை திறந்து பார்த்தபோது அங்காயி மறைந்து விட்டிருந்தாள். கிருதாமீசை முனியாண்டி கூனல் நடையுடன் தூரத்திலே ஒரு குன்றை பிடிக்க சென்று கொண்டிருந்தான். அவன் இருமுவது கூட மாயாண்டியின் காதில் ஒலிப்பது போல் இருந்தது. மாயாண்டி! திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் மாயாண்டி. காளியண்ணன் நின்று கொண்டிருந்தான். மேகம்தான் அந்த உருவில் வந்து நிற்கிறதோ என்று ஒரு கணம் அதிர்ந்த மாயாண்டி கண்களை துடைத்து விட்டு கொண்டான். என்ன காளி, இன்னைக்கு மதகரை மீன் பிடிக்க போகல என்றான் வியப்புடன். இல்ல, இன்னைக்கு பவர் ஹவுஸ் பக்கம் போக வேண்டிய வேலை இருக்கு. இப்ப சும்மா தானே உட்கார்ந்திருக்க, என்னை கீழே இறக்கி விட்டுடு என்றான் காளி. மாயாண்டி காளியை வியப்புடன் பார்த்தான். ஆனால் காளியின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச அவனுக்கு துணிவு ஏது? சரி வா காளி,
5 நிமிஷத்துல உன்னை கீழே இறக்கி விட்டுடுறேன் என்று எழுந்தான். 5 நிமிஷத்துலயா? நீ நினைச்சாலும் முடியாது. டிராலி பவர் ஹவுஸ்க்கு போய் சேர கணக்கா 20 நிமிஷம் பிடிக்கும் தெரியுமில்ல என்றான் காளி. டிராலியில் ஏறிக்கொள்வதற்காக உடும்பு கொட்டகையை அடுத்த சரிவில் இறங்குவதற்கு முன் காளி கேட்டான், ஏமா ஏண்டி, இன்னைக்கு அந்த மங்கா குரங்கு வேலைக்கு போயிருக்குல்ல? போயிருக்கு காளி. காலையில 8 மணிக்கே சுருக்கா வீட்டுல இருந்து வந்துடுச்சு. அது வாய்க்கு பயந்து ட்ரிப்பிலேயே அதுக்கு இடத்த கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் என்றான் மாயாண்டி. என்று உருமிய காளி, வேலைக்கு போகுதாம் வேலைக்கு, அது என்ன வேலை செய்யுதுன்னு நானும் பார்த்துடுறேன் என்று முணுமுணுத்தவாறு டிராலியில் போய் உட்கார்ந்து மாயாண்டிக்கு சைகை செய்தான். டிராலி பவர் ஹவுஸ் நிலையில் போய் நிற்கும் வரை கூட அவனுக்கு பொறுமை இல்லை. டிராலி ஓடிக்கொண்டிருக்கும் போதே குதித்து விட துடித்தான். நல்ல வேளையாக அந்த சமயத்தில் டிராலி நிலைக்கு வந்துவிட்ட தகவலை மாயாண்டிக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டதால் தான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்தான். டிராலி நிலைக்கு வந்ததும் கம்பியை கழியால் தொட்டு மாயாண்டிக்கு தகவல் மணி அடிக்க செய்துவிட்டு பவர் ஹவுஸ் வேலைகள் நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு அவன் விரைந்தான். பவர் ஹவுஸில் ஏற்கனவே 3 பெரிய மின் எந்திரங்கள் வேலை செய்து கொண்டிருந்தன. மேலும் 3 மின் எந்திரங்களை அமைப்பதற்கு தேவையான கட்டட வேலைகளும் மற்ற வேலைகளும் முறைப்படி அங்கே நடந்து கொண்டிருந்தன. ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட தொழிலாளிகள் அந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் தேனீக்கள் போல் உழைத்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கிடையே மங்காவை எப்படி தேடுவது? பெண் சிற்றாட்களில் மங்காவும் ஒருத்தி என்பதை தவிர வேறு எந்த தகவலும் காளியண்ணனுக்கு தெரியாது. வெள்ளாத்தாள் வேலை செய்து கொண்டிருந்த அதே வேலையில்தான் மகளும் சேர்ந்திருக்கிறாள் என்ற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் என்ன பயன்? வெள்ளாத்தாள் எந்த பகுதியில் வேலை செய்து வந்தாள் என்ற தகவல் அவனுக்கு தெரிந்திருந்தால் தானே. பெண் சிற்றாட்கள் எல்லோரும் தலையில் சும்மாடு கட்டி கொண்டு வேலை செய்தார்களாதலால் யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் தோற்றமளித்தார்கள். மங்காவை எதற்காக அவன் தேடினான்? அவள் என்ன வேலை செய்தால் அவனுக்கு என்ன? அவள் வேலை செய்வதோ வேலை செய்யாதிருப்பதோ அவள் இஷ்டம். அது விஷயத்தில் தலையிட அவன் யார்? அவன் பேச்சை மங்கா கேட்டுவிட போகிறாளா என்ன? ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் அவன் மனதில் எழவில்லை. உள்ளூர அவனை தின்று கொண்டிருந்த வேதனை தாங்காமல் தான் அவன் அன்று அவ்வளவு ஆத்திரத்துடன் புறப்பட்டு வந்திருந்தான். உச்சிக்கடவு பகுதியில் இருந்து டிராலியில் வழக்கமாக வரும் தொழிலாளிகள் ஓரிருவர் காளியண்ணனை பார்த்ததும் வியப்புடன், என்னண்ணே இந்த பக்கம் என்று நிற்காமலே கேட்டுக்கொண்டு சென்றனர். காளி அண்ணனுடைய பதிலை எதிர்பார்த்து நிற்பதற்கு அவர்களுக்கு பொழுது ஏது? காளி அண்ணனும் அவர்களிடம் மங்காவை பற்றி கேட்க விரும்பவில்லை. மங்காவை தேடித்தான் அவ்வளவு தூரம் வந்ததாக காட்டிக்கொள்வதையே அகௌரவமாக அவன் நினைத்தான். மங்கா எங்காவது தென்படுகிறாளா என்று பார்த்து கொண்டு அந்த தொழிலாளர் கும்பலிடையே அவன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். யோ, என்னையா வழியில நின்னு வம்பு கொடுக்கற என்ற ஒரு குரல் அவனை அதட்டியதும் தான் அவன் நிதி கிடைத்தவன் போல திரும்பி பார்த்தான். கூடை நிறைய ஜல்லி கற்களை தலையில் ஏந்திய ஒரு சிற்றாள் அவன் எதிரே நின்று கொண்டிருந்தாள். முகமெல்லாம் தூசி படிந்த நிலையிலும் அவள் மங்காதான் என்பதை புரிந்து கொள்ளும் காளி அண்ணனுக்கு நேரம் பிடிக்கவில்லை. அவனது சிவந்த கண்களில் கலக்கம் தோன்றியது. மங்கா, கல்லு சுமக்கிற வேலையா நீ செய்துகிட்டு இருக்க என்று கேட்டான். கல்லு சுமக்காம பூவை சுமக்கவா சித்தாளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க? சரி சரி, எட்டி நில்லு. நான் உங்கூட பேசிக்கிட்டு நிக்கிறத பார்த்தா அந்த மேஸ்திரி கூச்சல் போட போகுது என்றாள் மங்கா. யார் அவன் மேஸ்திரி என்றான் காளி சட்டென்று பொங்கிய கோப கொதிப்புடன். மங்கா சிரித்தாள். மேஸ்திரியோட மல்லிக்கு நிக்க போறியா இப்போ? போயா போயா, உன் சூரத்தனத்தை எல்லாம் உன்னோட உடும்பு கொட்டகையோட வச்சுக்க என்று கூறியவாறு மங்கா தன் வழியே நடந்தாள். ஓரிரு அடிகள் அவளை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்த காளி சட்டென்று மனதை மாற்றிக்கொண்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி சென்று ஜல்லி குவியலுக்கருகே வாகை மர நிழலில் உட்கார்ந்து கொண்டான். ஒரு ஆண் சிற்றாள் மண் வெட்டியால் ஜல்லி கற்களை அள்ளி அள்ளி கூடைகளில் போட்டு கொண்டிருக்க ஒருவர் பின் ஒருவராக வந்து பெண் சிற்றாட்கள் தாங்கள் கொண்டு வந்த காலி குடையை கீழே போட்டுவிட்டு ஜல்லி கூடையை தூக்கி தலையில் வைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தனர். மங்கா மறுபடியும் அங்கு வந்துதானே தீர வேண்டும். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் காலி கூடையை வீசிக்கொண்டு வந்த மங்கா
மண்வெட்டி ஆளின் காலடியில் அதை அலட்சியமாக எறிந்துவிட்டு ஜல்லி கூடையை தூக்கி தலையில் வைத்து கொண்டு திரும்பினாள். அப்போது அவள் பார்வை காளியண்ணன் மீது விழுந்தது. ஆனால் அவள் நிற்கவில்லை. ஒரு வெட்டு வெட்டுவது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டாள். மறுபடியும் வரட்டும், பேசிக்கிடுறேன் என்ற மனதிற்குள் நினைத்து கொண்டான் காளியண்ணன். ஆனால் அதற்கு சந்தர்ப்பமே கொடுக்காமல் சில நிமிஷங்களுக்குள்ளே சாப்பாட்டு சங்கு ஒலித்தது. அவரவர் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு வயிற்றுப்பாட்டை கவனிக்க விரைந்தனர். வாகை மரத்தடியே தனித்து விடப்பட்ட காளியண்ணன் ஒரு ஆத்திர பெருமூச்சுடன் எழுந்தான். அதே சமயம் அவன் மனதில் ஒருவித பரபரப்பும் ஏற்பட்டது. மங்காவிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்றால் அதற்கு இதுதான் சரியான சமயம். ஆனால் அவள் எங்கே உட்கார்ந்து சாப்பிடுவாள் என்று அவனுக்கு தெரியாதே. மறுபடியும் அவளை தேடும் படலத்தை துவக்கியாக வேண்டும் என்ற எரிச்சலுடன் அங்கிருந்து 2 அடி நடக்க ஆரம்பித்த காளி மறுகணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். மங்காவோ கையில் சாப்பாட்டு பாத்திரத்துடன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஏன் வள்ளியண்ணே, வாகை மர நிழல் உடம்பு கொத்துக்கலையா? ஏன் எழுந்துட்ட என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து நின்றாள் அவள். இங்கேயே உட்கார்ந்திருந்தா எப்படி? நீ சாப்பாடு சாப்பிட எங்கேயாவது போய் தொலைஞ்சா அப்புறம் உன்னை தேடுறது கஷ்டமாச்சே என்றான் காளி. ஏயா, உன்னை இங்க காய காய உட்காத்தி வச்சுட்டு நான் வேற எங்கேயாவது சாப்பிட போவனா? நான் ஒன்னும் காய இங்க வரல. நாயர்கடையில நிம்முற சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, நாயர்கடையில என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது பாரு என்று கூறிய மங்கா தூக்கு பாத்திரத்தில் இருந்த புளியஞ்சோற்றில் பாதியை பாத்திரத்து மூடியில் எடுத்து போட்டு காளி அண்ணனிடம் நீட்டினாள். பின்பு ஏதோ நினைத்து கொண்டவள் போல், வா மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற மரத்தடியில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அவள் எதிரே ஒரு கல்லில் உட்கார்ந்து கொண்டான் காளி. சாப்பிடு என்று சோற்றுத்தட்டை அவன் எதிரே வைத்த மங்கா பாத்திரத்தில் இருந்து ஒரு பிடி சோற்றை அள்ளி எடுத்து கொண்டாள். காளியண்ணன் ஒன்றும் பேசவில்லை. மௌனமாக தன் எதிரே இருந்த சோற்றில் ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டு கொண்டான். மங்கா பசி மிகுதியில் பாத்திரத்தில் மிச்சமிருந்த சோற்றை அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பித்தாள். அவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த காளி சட்டென்று மௌனத்தை கலைத்தான். மங்கா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீ கேட்கவே இல்லையே. ஆமையா, கேட்க மறந்துட்ட. டியூட்டி இல்லாத நாளைக்கு நீ மதகு கரையில மீன் பிடிக்கத்தானே போவ. இன்னைக்கு மீனெல்லாம் உன்னை கண்டு ஓடிடுச்சா? கேலியா இருக்கா உனக்கு? எவ்வளவு கோவத்தோட நான் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஆமா, நீ கோபமா இல்லாம குணமா இருந்த நாள் தான் என்னைக்கு. மங்கா, நீ இங்க வந்து வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்றான் காளி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் மங்கா. ஏட்டிக்கு போட்டி பேசி என் கோவத்தை அதிகப்படுத்த போறியா? உன் கோவத்துக்கு நான் பயந்து கிடக்கேன்னு நினைச்சியா? மங்கா, என் மனசு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது. என் பேச்ச கேட்காம என்னை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த வேலைக்கு வந்திருக்கியே, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? நெஞ்செழுத்தம் இல்லையா, வயிற்று பசி. 2 பேர் வயிற்றுக்கு யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சுதானே ஆகணும். நீ செய்ய வேண்டிய வேலையா இது? ஏன் புதுசா ஒன்னும் செய்திடலையே? மாசக்கணக்கா ஆத்தா செய்துகிட்டு இருந்த வேலை தானே இது. ஆத்தா மாதிரி தானா நீயும்? வயசு பொண்ணு இங்கெல்லாம் வந்து வேலை செய்யறதாவது? நான் ஒரு பொண்ணு தானா இங்க வேலை செய்யறேன். என்ன போல எத்தனையோ பொண்ணுங்க. மற்ற பொண்ணுகளுக்கும் நீயும் ஒன்னாயிட முடியுமா மங்கா என்ற காளி உண்மையான கனிவுடன் கூறியது மங்கா சிரித்து விட்டாள். ஏன், எனக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு என்றாள். காளி அண்ணனுக்கு சட்டென்று கோபம் வந்தது. உனக்கு தலையில ஏதாவது இருந்தா இதுக்குள்ள என் மனசை புரிஞ்சுகிட்டு இருப்ப என்றான். மனசை நான் ஏன் புரிஞ்சுக்கிடணும்? காளியண்ணனின் கண்கள் இன்னும் பயங்கரமாக சிவந்தன. மங்கா, மறுபடியும் என் கோவத்தை கிளப்பி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நீ என்று சீறினான். நல்ல ஆளியா நீ? என் கூட சண்டை போடுறதுக்கு தான் வேலை மெனக்கெட்டு உச்சிக்கடவுல இருந்து வந்திருக்கியா? ஆமா, சண்டை போடத்தான் வந்திருக்க. உன்னை வேலை செய்ய விட்டாம அடிச்சு கரன்னு இழுத்துட்டு போகல. என் பேரு காளி இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத வள்ளி, என்ன நீ பேரை மாத்தி வச்சுக்கிட்டா உலகம் தவிச்சு போயிடுமே என்ற மங்கா போலி பயத்துடன் கண்களை உருட்டி கொண்டு கூறியதும் காளியண்ணனின் எரிச்சல் எல்லையை மீறியது. சேச்ச, சுத்த மோசம். போக்கத்து போய் உங்கூட பேச வந்த பாரு, என் புத்தியத்தான் செருப்பால அடிச்சுக்கிடணும் என்று கூறி சட்டென்று எழுந்தான். தட்டுல போட்டு சோறு அப்படியே இருக்கேயா? சோறா சோறு? யாருக்கு வேணும் உன் சோறு?
என்று உருமிக்கொண்டே காளி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தவுடன் மங்கா, உனக்கு வேண்டாம்னா நான் சாப்பிட்டுடவா என்று கத்தினாள். சாப்பிடு சாப்பிடு என்று எரிச்சலுடன் கூறிய காளி வேகமாக அங்கிருந்து நடந்தான். 10 அடி சென்ற பிறகு அவன் திரும்பி பார்த்தபோது மங்கா தட்டில் இருந்த சோற்றை அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்ததைக் கண்டு அவன் மனதில் ஆத்திரம் மூண்டது. ஏந்தா இவ இப்படி இருக்காளோ என்று பொடு பொடுத்தவாறு முகத்தை திருப்பிக் கொண்டு நடந்தான். உண்மையிலேயே அப்போது அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் தோல்வியை ஒப்புக்கொண்டு உடனே வீட்டுக்கு திரும்பிவிட அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. வெற்றியை எதிர்பார்த்து வந்திருந்தானா என்றால் அதுவும் இல்லை. பின் எதற்காக அவன் அங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டும்? காலா காலத்தில் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டியதுதானே. ஆனால் அவனுடைய மனக்குரங்கு தன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மறுத்தது. மறுபடியும் வேலை ஆரம்பிப்பதற்கான சங்கு ஒலித்தது. அங்கங்கே சிதறி கிடந்த தேனீக்கள் மறுபடியும் சுறுசுறுப்படைந்து ஒன்று கூடி இயங்க ஆரம்பித்தன. மீண்டும் மங்காவின் திசையில் திரும்பி பார்த்தான் காளி. தூக்கு பாத்திரத்தை கையில் எடுத்து சுழற்றி கொண்டு மங்கா வேலைக்கு திரும்பி சென்று கொண்டிருப்பது தெரிந்ததும் ஒரு பெருமூச்சுடன் மேலே நடக்க ஆரம்பித்தான். பவர் ஹவுஸ் பகுதியில் இருந்து சற்று ஒதுங்கினாற்போல் நிழல் பாங்கான ஒரு சிற்றோடையின் கரையில் ஒரு தகர கொட்டகை போட்டு கொண்டு சங்கர குரூப் நடத்தி வந்த டீ கடை இருந்தது. பகல் வேலைக்கு கையோடு சாப்பாடு எடுத்து வர வசதி இல்லாத தொழிலாளிகளுக்கு அந்த டீ கடைதான் பசியாற்றும் அமுது சுரபியாக இருந்து வந்தது. மற்ற டீ கடைகளைப் போல் காய்ந்த புரை ரொட்டியையும் பண்ணையும் கொடுத்து டீ வியாபாரம் செய்வதோடு சங்கர குரூப் திருப்தி அடைந்து விடுவதில்லை. தொழிலாளிகளின் பசி அறிந்து அந்த வேளைக்கு சூடாக ஏதாவது சித்ரான்னமோ இட்லியோ உப்புமாவோ தயார் செய்து வைத்திருப்பான். அந்த அரை மணி நேரத்தில் அவனுக்கு 50 ரூபாய்க்கு குறையாமல் வியாபாரமானதில் ஆச்சரியம் இல்லை. கால் இழுத்த போக்கில் நடந்து சென்ற காளியண்ணன் அந்த டீ கடையை அடைந்த போது அன்று தயாரான சிற்றுண்டிகளை எல்லாம் அறவே தேர்ந்து விட்டிருந்தன. தொழிலாளரின் பசிக்கு தப்பி அங்கு மிஞ்சியிருந்தவை 2 காய்ந்த பன்களும் ஒரு பழமும் தான். ஆனால் காளியண்ணன் அதை பற்றி கவலைப்படவில்லை. சங்கர குரூப் அவற்றை தட்டில் போட்டு கொண்டு வந்ததும் யந்திரம் போல் அவற்றை சாப்பிட்டு முடித்தான். அடுத்து டீயையும் அதே போன்று லயிப்பில்லாமலே குடித்து முடித்தான். பின்பு ஒரு மூலையில் சங்கர குரூப் தொங்கவிட்டிருந்த கயிற்று சுருளின் நுனியில் கனைந்து கொண்டிருந்த நெருப்பில் பீடியையும் பற்ற வைத்து கொண்டு அதை புகைத்தவாறு அங்கேயே ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். இப்போது அவன் மனம் ஓரளவு சாந்தமடைந்திருந்தது. நெடுநேரம் கழித்து நெஞ்சில் ஏறிய பீடி புகை அவனுக்கு இதமாயிருந்தது. இருக்கட்டும், அந்த மங்காவை சரியானபடி பழி வாங்குற என்று நினைத்தவாறு எழுந்து மீண்டும் அந்த வாகை மரப்பகுதியை நோக்கி சென்றான். இப்போது ஜல்லியை வாரி கூடைகளில் கொட்டுவதற்கு வேறொரு ஆள் அங்கு வந்துவிட்டிருந்தான். முந்திய ஆளை விட இவன் சற்று முரட்டு ஆசாமி என்று பார்த்தாலே தெரிந்தது. சிற்றாள் பெண்களிடம் அவன் நடந்து கொண்ட முறையும் எரிச்சல் ஊட்டுவதாயிருந்தது. ஒவ்வொரு கூடையிலும் அதிகப்படியான ஜல்லி கற்களை அள்ளி போட்டு சிற்றாட்கள் அவற்றை தூக்கி கஷ்டப்படுவதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் அந்த ஆசாமி. இருக்கட்டும், மங்கா கிட்டையும் இப்படியே நடந்துகிட்டா தகுந்தபடி விசாரிக்கிற என்ற மனதில் கருவி கொண்டான் காளி. ஆனால் மங்கா வரவே இல்லை. ஜல்லி கூடைகளை தூக்கி செல்வதற்கு வேறு சிற்றாள் பெண்கள் திரும்ப திரும்ப வந்து போய் கொண்டிருந்தார்களே ஒழிய மங்கா வரும் வழியா இல்லை. ஒருவேளை வேறு ஏதாவது பகுதியில் வேலை செய்வதற்கு அவளை அனுப்பிவிட்டார்களா என்ன? மேஸ்திரியை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அந்த திசையை நோக்கி சென்றான். ஜல்லி கூடைகளை சுமந்து நின்ற பெண்கள் 20-30 கஜ தூரத்திற்கப்பால் அமைக்கப்பட்டிருந்த கலவை எந்திரம் ஒன்றில் ஜல்லியை கொட்டிவிட்டு வந்து கொண்டிருந்தார்கள். கட்டை சுருட்டு ஒன்றை பிடித்து கொண்டு அங்கு நின்றிருந்த மேஸ்திரியை கண்டதுமே காளியண்ணன் புரிந்து கொண்டான். 4-5 வருஷங்களுக்கு முன்னால் சுருளி ஆற்றில் அணைக்கட்டு வேலை நடந்து கொண்டிருந்த போது இதே மேஸ்திரி அங்கே சாதாரண கொல்லத்து மேஸ்திரியாகத்தான் அங்கு வந்து சேர்ந்திருந்தார். இப்போது பதவியும் வருமானமும் உயர்ந்து விட்டன என்பதை அவர் அணிந்திருந்த வெள்ளை சட்டையும் கை விரல்களில் டால் வீசிய மோதிரங்களும் பறை சாற்றினவே. மேஸ்திரி அவனை புரிந்து கொள்ளவில்லை. யாரையா, என்ன வேணும் என்றார் அவனை பார்த்ததும். இங்க மங்கான்னு ஒரு சித்தாள் பொண்ணு. அதை கூறுவதற்கே அவனுக்கு கஷ்டமாயிருந்தது. யாரு? வெடுக்கு வெடுக்குன்னு துடுக்குத்தனமா பேசுமே அந்த பொண்ணு தானே? அவங்க ஆத்தாவுக்காக
ஆத்தாவுக்காகத்தான் அத வேலையில சேர்த்துக்கிட்டேன். அது என்னடான்னா நம்ம நட்டாத்துல நிறுத்திடும் போல இருக்கே. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. சாப்பாட்டு நேரம் வரைக்கும் ஒழுங்காத்தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டதோ தெரியல, அரை நாள் லீவு வேணும்னு அடிக்க வராப்புல கேட்டது. கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். லீவு கொடுக்கலன்னா வேலையில இருந்தே நின்னுக்குவேன்னு பயம் காட்டுச்சு. நின்னா நிக்கட்டுமே, நமக்கா நட்டம். ஆனா அது அறியாத பொண்ணு. ஆத்தா வேலைக்கு வர முடியாம தானே அது வந்திருக்கு. பாவம், அது முறைக்கிற மாதிரி நாமும் முறைச்சுக்கிட்டா எப்படி? கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்க வேண்டியது தானே. சரி, போய் தொலைன்னு லீவு கொடுத்து அனுப்பிட்டேன் என்று சளசளவென்று நிறுத்தாமல் பேசிய அந்த மேஸ்திரி அதற்குள் அணைந்து விட்டிருந்த சுருட்டை மீண்டும் பற்ற வைப்பதில் முனைந்தார். காளி அதற்கு மேலும் அங்கே நிற்கவில்லை. மனதில் துளிர்விட்ட நம்பிக்கையுடன் வேகமாக அங்கிருந்து நடந்தான். மங்கா மேஸ்திரியிடம் அரை நாள் லீவு வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டு வாங்கி கொண்டாளே ஒழிய நேரே வீட்டுக்கு போய்விடவில்லை. உண்மையில் அன்று லீவு வாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே முதலில் அவளுக்கு கிடையாது. சாப்பாட்டு நேர முடிவை குறிக்கும் சங்கு ஒலித்ததுமே அவள் மறுபடியும் தன்னை வேலைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் சென்றாள். சாப்பாட்டு பாத்திரத்தை அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு தலையில் சும்மாடு கட்டி கொண்டு கையில் பிடித்த காலி கூடையுடன் அவள் ஜல்லியை சுமந்து வர புறப்பட்டு விட்டாள். 2-3 கூடைகள் ஜல்லியை சுமந்து வந்து கலவை எந்திரத்தில் கொட்டவும் கொட்டினாள். அடுத்த நடைக்காக அவள் சென்று கொண்டிருக்கும் போது நடுவழியில் இன்னொரு பெண் சிற்றாள் அவளை நிறுத்தி வைத்து பேச்சு கொடுத்தாள். ஏமங்கா, உங்கூட மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரே ஒத்தக்கையாளு, உச்சி கடவுல டிராலி ஓட்டுற ஆளுதானே அவரு என்று கேட்டாள். ஆமா, அதுக்கு என்ன? ஒண்ணுமில்ல, அவருக்கு கை போயிடுச்சுங்கிற சமாச்சாரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவருக்கு கையில்லாதது பார்த்ததும் சந்தேகம் தட்டுச்சு. இப்ப சந்தேகம் தீர்ந்துடுச்சுல்ல என்றாள் மங்கா. அது சரி, அவருக்கு நீ சாப்பாடு ஒன்றும் கொடுக்கலையா? ஓடக்கரை டீ கடையில் உட்காந்து அங்க மிச்சம் மீந்தது எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரே என்றாள் அந்த சிற்றாள். அப்படியா? அங்கேயே போய் சாப்பிடுது? இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கும்னு நினைச்சனே. ஒருவேளை உனக்கு வேலை முடிகிற வரையில் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோ என்னவோ என்று கண்ணை சிமிட்டியவாறு அந்த சிற்றாள் தலை சுமையுடன் அங்கிருந்து நடந்தாள். மங்காவுக்கு ஆத்திரமாக வந்தது. காளியண்ணன் எதற்காக அங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டும்? மாலையில் அவளுக்கு வேலை முடிந்து வீட்டுக்கு போகும் சமயத்தில் அவளுடன் வந்து வம்பு கொடுத்தால் தொந்தரவாயிற்றே. மற்றவர்களை பற்றி அவளுக்கு லட்சியம் இல்லை என்றாலும் 4 பேர் எதிரில் வீண் தகராறு எதற்காக? அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்ற காளியண்ணன் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு டிமிக்கி குடித்து விட்டு போய்விட்டால் என்ன? மாலையில் காளியண்ணனுக்கு அதனால் ஏற்படும் ஏமாற்றத்தை நினைத்து பார்த்து மங்காவுக்கு சிரிப்பாக வந்தது. எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி செல்லும் போது காளியண்ணன் மூலைக்கு மூலை அவளை தேடித் திரிவான். அவளை எங்கும் காணவில்லை என்றதும் அவனுக்கு கோபமாக வரும். எரிச்சலும் புடைச்சலுமாக உச்சிக்கடவுக்கு திரும்பி வருவான். அவளை பழி வாங்குவதற்காக அவளுடைய குடிசைக்கே அவளை தேடி வந்தாலும் வருவான். வரட்டுமே, அவளுக்கு என்ன பயமா? அரை நாளுக்கு லீவு எடுத்து கொள்ளலாமா என்ற எண்ணம் அப்போதுதான் அவள் மனதில் தோன்றியது. ஜல்லி அள்ளி போடும் ஆள் வேறு அந்த எண்ணத்தை வலுப்படுத்துவது போல் நடந்து கொண்டான். அவள் தூக்க வேண்டிய கூடையில் விளிம்பு வரை அவன் ஜல்லியை அள்ளி கொட்டியதை பார்த்தபோது மங்காவுக்கு கோபம் வந்தது. இவ்வளவு அள்ளி போட்டா என்னால தூக்க முடியாதுயா, பாதி எடுத்துடு. சம்பளம் பாதி கொடுத்தா வாங்கிப்பியா? ஏயா, நீதான் எனக்கு படி இழக்கிறியா? பாதி எடுக்க சொன்னா எடுக்க வேண்டியது தானே. எடுக்க முடியாது. நீ எடுக்காட்டி நானே கொட்டிக்கிற என்ற கூடையை சரித்து பாதி ஜல்லியை கொட்ட போனாள் மங்கா. அந்த ஆள் கூடையின் மறுபக்கத்தை பிடித்து கொண்டான். கொட்ட கூடாது, நான் அள்ளி போடுறத அப்படியே தூக்கிக்கிட்டு போகணும். அதிகார தூள் பறக்குதே, நீயே மேஸ்திரின்னு நினைச்சுக்கிட்டியா? மேஸ்திரி தான் சொல்லி அனுப்பிச்சாரு. இத்தனை ஆளுங்க குறுக்கும் நெடுக்கும் நடந்தும் மெஷினுக்கு ஜல்லி ஒழுங்கா வந்து சேரலன்னா திட்டுறாரு. அவர் என்ன வேணும்னாலும் திட்டட்டும், இவ்வளவு ஜல்லி என்னால தூக்க முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி பிரயோசனம் இல்ல, மேஸ்திரி கிட்ட போய் சொல்லிக்கிற. உன்னை போல மேஸ்திரிக்கு கொடை பிடிக்கிற 4 ஆளுங்க இருந்துட்டா ஊருப்பட்டு போயிடும் என்று முணுமுணுத்தவாறு மேஸ்திரியிடம் சென்றாள் மங்கா. இத பாரியா, இந்த ஜல்லி தூக்குற வேலை எனக்கு கொடுக்காதீங்க, வேற எந்த வேலையாச்சும் கொடுங்க. அதெல்லாம் உன் இஷ்டமா? நாங்க கொடுக்குற வேலையத்தான் நீ செய்யணும். வேலை செய்யத்தானையா வந்திருக்கோம், அதுக்காக ஒரே நாள்ல இடுப்பை ஒடிச்சு அனுப்பிட்டா மறுநாளைக்கு வேலைக்கு வர வேண்டாமா
என்றாள் மங்கா. ஜல்லி கொட்டுற வேலையை தவிர வேற வேலை கைவசம் கிடையாது இப்போ. அந்த ஆளையாவது மாத்தி தொலையுங்க. அவன் கூட என்னால மல்லுக்கு நிக்க முடியாது. மங்காவின் வார்த்தைகளை மேஸ்திரி வேறு விதமாக புரிந்து கொண்டார். இத பாரும்மா, இந்த வேலைக்குன்னு வந்துட்டா இதெல்லாம் பார்த்தா முடியாது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பான். ஆளுக்கு தகுந்த மாதிரி நீதான் சாமர்த்தியமா நடந்துக்கிடணும், தெரியுதா என்று சிரித்தார் மேஸ்திரி. அந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு வராதுய்யா. ஒண்ணு வேற வேலை கொடுங்க, இல்லாட்டி அரை நாள் லீவு கொடுங்க. என்ன புள்ள விவரம் தெரியாம பேசுற? கேட்கறவங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிட்டு இருந்தா எங்க வேலை நடந்தா போலதான் என்று கூறியவாறே சுருட்டை பற்ற வைத்தார் மேஸ்திரி. இத பாருங்கய்யா, அந்த ஆள் அங்க இருக்கிற வரையில எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. ஏதோ மரியாதைக்காக உங்ககிட்ட லீவு கேட்கற, கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி நானே எடுத்துக்கிட்டு போயிடுவேன். நாளையில இருந்து வேலைக்கு வராதேன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலை என்று கூறிய மங்கா தலை சும்மாட்டை அவிழ்த்து உதறி போட்டு கொண்டாள். மங்காவின் பேச்சை கேட்டு மேஸ்திரிக்கு கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. வாழ்க்கையில் அடிபட்ட ஆள் அன்பும் அனுதாபமும் அவர் நெஞ்சில் இருந்து ஒரேடியாக வறண்டு போய்விடவில்லை. வெள்ளாத்தாள் அவரிடம் வேலை செய்து கொண்டிருந்த போது தன் மகளை பற்றி குறைபட்டு கொண்டு அடிக்கடி அவரிடம் அங்கலாய்த்திருக்கிறாள். அவள் விவரித்ததில் இருந்து உடம்பு வணங்கி வேலை செய்வதறியாத பெண் என்றுதான் அவர் மங்காவை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மங்கா வேலையில் வந்து சேர்ந்த பிறகு அவர் அந்த அபிப்பிராயத்தை அடியோடு மாற்றிக்கொள்ளும்படி ஆகிவிட்டது. மற்ற எல்லா சிற்றாட்களையும் விட மங்காதான் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் உடம்பு வணங்கி உழைத்தாள் என்பதை அவர் நேரில் காண முடிந்தது. அவளுடைய வஞ்சனையற்ற உழைப்பை இழந்துவிட அவர் மனம் இணங்கவில்லை. அப்போதைக்கு விட்டு பிடிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.